டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு 200 பாடசாலைகள் LOLC வாழ்வின் சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் செய்திட்டத்தின் கீழ் 37 நாட்களுக்குள் புனரமைக்கப்பட்டன. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவெவ, LOLC குழுமத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில ஜெயவர்தன, நிறுவனத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி கித்சிரி குணவர்தன மற்றும் MTV பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல்சிரி உள்ளிட்டோர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். ඒ වගේම විශ්ව සහාය අවස්ථාවට සහභාගී වී ඔබ දෙපළට තවත් சிரச ஊடக வலையமைப்பு என்ற ரீதியில் கடந்த தசாப்தங்களை மீட்டி பார்க்கும் போது நாங்கள் ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய சவால் என்னவென்றால் 1 மாத காலப்பகுதிக்குள் 200 பாடசாலைகளை புனரமைப்பது. இந்த செயற்பாடு இத்துடன் நிறைவடையாது. மார்ச் மாதம் 1ஆம் வாரத்தில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட 2000 மாணவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை பகிர்ந்தளிப்பதற்கான அனைத்து தயார்படுத்தல்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த 200 பாடசாலைகளுக்கு மேலதிகமாக முழுமையாக சேதமடைந்த பல பாடசாலைகளுக்கான NBRO அறிக்கைகளுடன் அவற்றுக்கான நடவடிக்கைகளுடன் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான அதிகளவான பாடசாலைகளை அடித்தளத்தில் இருந்து மீண்டும் அமைத்து திரும்பவும் நாட்டுக்கும் கல்வி திணைக்களத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் வழங்குவதற்கு முயற்சிக்கின்றோம். 3ஆம் கட்ட செயற்றிட்டத்தில் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 200 பாடசாலைகளை இவ்வளவு குறுகிய காலப்பகுதியில் புனரமைத்தமை தொடர்பில் எவ்வாறு இதனை செய்தீர்கள் என்று நான் கேட்டேன். உங்களுக்கு கிராமிய மட்டத்தில் காணப்படும் பலம் மற்றும் LOLC நிறுவனத்தின் பலத்தின் ஊடாக மிகவும் குறுகிய காலப்பகுதியில் அதனை செய்தீர்கள். அரசாங்கம் என்ற ரீதியிலும் நாடு என்ற ரீதியிலும் இது எங்களுக்கு மிகப்பெரிய விடயம், மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி. ஒரு விடயம் மாத்திரமே கூற இருக்கின்றது. மிக்க நன்றி. இது எங்களுக்கு மிகப்பெரிய உதவி. முதல் தடவையாக முழு நாடும் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்க நேர்ந்தது. அதன் பாதிப்புகள் வேறுபட்டிருந்தாலும் 25 மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன. விசேடமாக கல்வி தொடர்பான கால அட்டவணைகளுக்கு பெரிதளவில் பாதிப்பு இல்லாமல் இவ்வாறு அவற்றை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்ல முடிந்தமைக்கான பிரதான காரணம் இந்த அனர்த்த நேரத்தில் நம் நாடு அதனை எதிர்கொண்ட விதம் மற்றும் அனைவரினதும் ஒத்துழைப்பாகும். பாடசாலைகளை புனரமைத்ததன் ஊடாக பிள்ளைகளுக்கு ஆற்றிய சேவைக்காக LOLC குழுமம் மற்றும் சிரச ஊடக வலையமைப்பிற்கு பிரதமர் தனது நன்றியை தெரிவித்தார். මේ සියලුම ආයතන එකවන්ව රට